வணக்கம். நானும் சுவையான சமையலுங்கிற என்னோடய சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. கார்த்திகை பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதே கப்பால் 4 கப்பு பொரி எடுத்திருக்கேன். 4 கப் பொரி எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம், 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இது நம்ம இதில் எப்படி துருவுறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கேரட் துருவியில் வச்சு நம்ம பெரிய பெரிய துருவலாக துருவி எடுத்திருக்கோம். அடுத்து நெய், தேங்காய் வறுக்கிறதுக்கான நெய் எடுத்திருக்கோம். கொஞ்சம் எள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எள். அப்புறம் கொஞ்சம் சுகர் எடுத்திருக்கேன். நான் இந்த சுகர் எதுக்குன்னா நல்ல கிறிஸ்பாக, அப்போ தான் அவல் நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறு மொறுன்னு வரும், அதுக்காக தான். அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கோம். இதை நம்ம சின்ன சின்ன பல்லாக கீந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேரட் துருவுறோம் இல்லையா, இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கு இல்லையா, இதில் சின்ன சைஸ் இருக்கும். கேரட் துருவுறதுக்கு மெலிசானது ஒன்று இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் திக்கான பெரிய பெரிய ஹோல் உள்ளது ஒன்று இருக்கும். நம்ம இந்த பெரிய ஹோலில் உள்ளதில் நம்ம திருவிக்கிட்டோம்னா நல்லா ஈவனாக இருக்கும். நம்ம வறுக்கும் போது ஒன்று வறுபட்டு ஒன்று வறுபடாமலாம் இருக்காது. இது ஒரே அளவோடு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வறுத்து ஒரே அளவாக நம்ம சின்ன சின்ன பல்லாக கீந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம கையால் ஒவ்வொரு பல்லாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இதில் உங்களுக்கு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், தேங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி பல்லாக கீந்து சின்ன சின்னதாக மெலிசாக நம்ம கீந்து வச்ச மாதிரியே இருக்கும். இது நமக்கு இப்போ இதில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவளில் போடும்போது நான் முழுசாக இப்போ நம்ம நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதில் வச்சு அதில் தேங்காவை போட்டு முதல்ல நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். தேங்காய் இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம கொட்டிடலாம். பொட்டுக்கடலை லேசாக சூடு ஏறினா போதும், ரொம்ப போட்டு வறுக்க வேண்டாம். இதுக்கு முதல்ல வெல்லம் 1 கப்பை எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச ஜீனியையும் அதை போட்டுடலாம். அதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா அது கொதிச்சுட்ருக்குது. இப்போ இந்த பதம் வருதான்னு பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் பாகம் எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பதம் எப்படி நல்லா உருட்டுறதுக்கு வருதானுங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா உருட்டுறதுக்கு வருது. இப்போ நல்லா டங்குன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இப்படி நம்ம உருட்டி இப்படி இப்போ அந்த இதில் போட்டோம்னா சத்தம் கேட்கணும். கேட்டதுன்னா பதம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம பொரியை கொட்டி கிளறிடலாம். அதில் இப்போ பொரி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இப்போ போட்டு நம்ம கிளறுவோம். வறுத்து வச்ச எல்லையும் நம்ம இது கூடயே போட்டுடலாம். கொஞ்சம் நெய்யை தடவிட்டு எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்க்கலாம். கையில் நம்ம நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிக்கலாம். லேசாக சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சிடணும். ஆறிடுச்சுன்னா பிடிக்க முடியாது, கட்டி மாதிரி ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் உருண்டையை மட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் உதிரியாகவே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கார்த்திகை பொரி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி.